புதியுகம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் புதியுகத்தின் இளம்படை. இந்த வாரம் சேது பாஸ்கரா இளம்படை வீரர்கள் எல்லாரும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும், எங்க சொன்னா சரியான தீர்வு கிடைக்குங்கிற பத்தி தான் விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம். வாங்க பார்க்கலாம். இளம்படை வீரர்கள் எல்லாரும் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ்லாம் என்னென்னங்கிறத நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய இஷ்யூஸ் நீங்கள் பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை என்னென்னங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தராக என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் வீட்டில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் பார்த்துருக்கீங்க, சோஷியல் இஷ்யூஸாக வெளியே என்ன நடந்திருக்குங்கிறத? என் பேர் வைஷாலி. ஓகே. எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கழிவு நீர்கள்லாம் அப்படியே வெளில அந்த ட்ரைனேஜ்லாம் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணணும். அதெல்லாம் சரியாக சிமெண்ட் அது பாதியாக உடஞ்சி அப்படியே இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி அதுக்கேற்ற முடியெல்லாம் சரியாக போடணும். அதனால் நிறைய பேருக்கு ஃபீவர், டெங்கு, மலேரியா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய டிசீசஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை? ஸோ அதனால் அதை நிறைய க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அவங்க எப்படி ஓப்பன் பண்ணாங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் எதையாவது பார்த்துருக்கீங்களா? என் பேர் ஆரம் ஜனதர்ஷன். எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடுங்களை அப்படியே விட்டுருவாங்க. அப்போ அதனால வண்டியில் போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த மாடுங்க நடுவில் வந்துடும். அதனால அதுங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், எங்களுக்கும் ஆக்சிடென்ட் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ஆகி கீழே விழுந்து எங்கள் அம்மா வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. ஓகே. ஸோ இது யாரோட மிஸ்டேக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாட்டோட ஓனர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த மாடுகளை அவங்கவுங்க பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அவங்கவுங்க கைட் பண்ணி போகணும். அதனால அது அவங்களோட மிஸ்டேக், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஹெல்மெட் போடுறது. ஓகே. ஹெல்மெட் போடுறது, காரில் சீட் பெல்ட் போடுறது. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. டே பிஃபோர் எஸ்டர்டே கூட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. இந்த இதுவாண்ட நம்ம ஸ்கூலாண்டே நடந்தது. அங்கே ஒரு லேடி குழந்தையோடு போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு லேடி இங்கே வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரோட ஃபால்ட்டு, ஹார்ன் அடிக்காமல் ஸ்பீடாக வந்தாங்க. இவங்களும் பார்க்காம கிராஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே மோதி அந்த குழந்தைக்கு மண்டையில் இதுவாயிடுச்சு. ஸோ நான் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறமா இன்னொன்று, காரில் வரவங்களுக்கு சீட் பெல்ட் பண்ணணும். இது அப்புறமா 40 ஸ்பீட் லிமிட்டு அது ஓட்டணும். என் பேர் எஸ்ஆர் ரவிண்டு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அதில் குப்பை போட்டு மூடாமல் இருக்காங்க. அதால் நிறைய கொசு வருது. அதால் டெங்கு, மலேரியாலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. அதால் அந்த குப்பை தொட்டி மூடினா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் டஸ்ட்பின்ஸ் எல்லாம் அப்பப்போ ப்ராப்பராக மூடி எடுக்கணும். அதே மாதிரி தான் ஓப்பனில் இருக்கிறதால ரொம்ப டெங்கு, மலேரியாலாம் ஸ்ப்ரெட் பண்ண சான்ஸ் இருக்கிறதால தான் அது க்ளோஸ் பண்ண. நாங்கள் நீங்கள் ஏதாவது இஷ்யூஸ் பார்த்துருக்கீங்களா? நானும் சேம் தான். அவங்க சொன்னாங்களே டஸ்ட்பின், இது 2 days ஆனாலும் அந்த டஸ்ட்பின் அந்த இது அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை க்ளோஸ் பண்ணால் அந்த இதெல்லாம் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ற ஒரு இது. அது ப்ராப்பராக அந்த இதெல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் கீழே கிடக்கும். ரோட் சைட்லலாம் நாயெல்லாம் இழுத்து போடும். ஸோ அண்ட் இன்னொன்று நாய் நிறைய இது பண்ணுறாங்க. அதனால் ஸ்ட்ரீட் டாக்கை கொஞ்சம் இது பண்ணாமல் இருக்கணும். அவ்வளோதான். ரோட்டில் இங்கே ஒரு சில இடத்துல இப்போ புதுசாக தண்ணி வாட்டர் சிஸ்டமுக்காக போட்டிருக்காங்க. ஆனால் அதை அப்படியே பாதியாக உடச்சிட்டு அப்படியே மூடி வச்சுருக்காங்க. போல் அதை ஒழுங்காக மூடாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இப்போது சைக்கிள் அப்பப்போ ஓடும் போது நிறைய உடஞ்சி இருக்கனால தூக்கி போகிறதுனால நிறைய அதாவது குடல்லாம் அப்படியே மேலே போகுது. அந்தமாரி ரோடு ஒழுங்காக போடணும்னு நான் சொல்லுவேன். என் பேர் தாக்ஷாயினி. நான் இங்கே 8th C படிக்கிறேன். ஸோ என் ப்ராப்ளம் என்னதுன்னா, எங்கள் வீடு பக்கத்தில் பழைய வீடு இருக்குது. எல்லா வாட்டியும் என்ன பண்ணுவாங்க, குப்பைகளை நம்ம இப்போ வருது, நம்ம சென்னைன்னு ஒரு வேன் வருது. அந்த வேன்லேருந்து நம்ம குப்பைகளை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் குப்பைகளை போடுறது சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை பராமரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை பரப்பிடுறாங்க. அந்த பரப்புறதுனால மேபி இல்லை ஃப்யூச்சரில் கூட மஸ்கிட்டோஸ் இப்போவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது இதுவாகும். அது நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகும். ஸோ மலேரியா இதெல்லாம் பரவும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். பக்கத்துலேயே நம்ம வாட்டர் ரிசர்வர் இருக்குது. இது மேலே பாடுறதுனால ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் இஷ்யூ. சேது பாஸ்கரா இளம்படை வீரர்கள் எல்லாரும் சோஷியல் இஷ்யூஸை பற்றி நிறையாவே இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எப்படி தீர்வு காணலாங்கிறத பற்றி சோஷியல்
தோணிக்கலாம். ஏன்னா நிறைய பிரச்சனையை பற்றியே பேசிட்டு வந்து எப்படி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் சொன்னோம் இல்லையா. உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாம் வேறு ஆரம்பிக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மார்க்கு எக்ஸாம்க்கான ஸ்டடீஸ் இதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இன்றைக்கி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், அதாவது என் வீட்டு பக்கத்தில் ரோடு இந்த மாதிரி சரியாக இருக்குது, குப்பை இப்படி போட்டுறாங்க அப்படின்னா இதை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க இடத்துல என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா. என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதற்கான தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் வந்து நம்ம கூட வந்து உங்களுக்கு வழிநடத்துறதுக்கு வந்து திரு பழனி அவர்கள். இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அதோடு மட்டும் இல்லாமல் வழக்கறிஞரை பற்றி நீங்கள் ஓய்வு பெற்ற ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகும் கூட பயங்கர ஆக்டிவாக இருக்கிறது. இந்த ப்ரோக்ராமை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களாக இருக்கட்டும், அதை தொலைக்காட்சியில் தொகுத்து வரக்கூடிய மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து சேதுபாசனா குழுமத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஒரு மனிதன் பிறக்கிறான், படிக்கிறான், வளர்றான், வாழறான், வயசாகிடுது, பிறகு மறித்து போயிடுறான். ஆனால் இதுக்கிடையில் அவன் செய்கிற பணிகள் என்ன, அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம எல்லாமே நான் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சா தான் அந்த நாடு முன்னேறும். இப்போ தலைமையாக இருக்காருன்னு சொன்னால் அவர் சீட்லேயே உட்கார முடியாது. அவருடைய துறை அப்படி. நாங்களாம் சீட்டில் உட்காந்ததில்லை. ஏன்னா உங்களை கண்ணுங்கிறதும் பார்த்துட்டே இருக்கணும். அவர் வீட்டில் அவர் தொய்வடைஞ்சு உட்காந்தாருன்னா உங்களை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் உங்களை நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், வேறு வழி கிடையாது எங்களுக்கு. அப்படி அந்த ஒரு முக்கியமான துறை இந்த துறை. அதே போல் என்னுடைய பணி என்னென்னா, நான் ஓய்வு பெற்றால் கூட நான் 30 வருஷத்துக்கு முன்னே என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். சமுதாய பணி சின்ன வயசுலேருந்து எனக்கு அது இப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. எங்கே என்னுடைய பணியை என்ன சின்ன சின்ன குறைகள் பார்க்குறோம், அப்போவே நான் சின்ன வயசு படிக்கிற காலத்துலேருந்து நான் அதை ரெக்டிஃபை படுத்த நான் முயற்சி பண்ணுவேன். அதோடு இல்லாமல் எனக்கு ஒரு ஆசிரியர் மிஸ்டர் கோபாலாசன், அவர் மறந்துட்டார், இப்போ அவர் உயிரோடு இல்லை. அவர் தான் அந்த மனோவில் எழுத கற்றுக் கொடுத்தார் சின்ன வயசில். எனக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி அணுகிறது, யாருக்கு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு போட்டு விஏஓ போட்டு கிராம நிர்வாக அதிகாரி. நெக்ஸ்ட் பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவர் பேர் வட்டார வளர்ச்சி அலுவலர் போட்டிங்களா. விஏஓ, பிடிஓ. நெக்ஸ்ட் தாசில்தார், தமிழ் அவர் பேர் வட்டாட்சியர். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆர்டிஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் இங்கிலீஷில் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி ஆர்டிஓ. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலைத்துறை. ஹைவேஸ்னால் நெடுஞ்சாலைத்துறை. பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை. பிடபிள்யூடி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சுகாதார ஆய்வாளர். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இப்போ கலெக்டர் வரைக்கும் போயிட்டீங்க. அதுக்கடுத்தது சீஃப் மினிஸ்டர், சீஃப் செக்ரட்டரி, தென் செக்ரட்டரி, கலெக்டரு, ஆர்டிஓ, தாசில்தார், பிடிஓ, விஏஓ. இதுதான் ஒரு அந்த ஃபார்மேஷன். எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணி இது ஃபுல்லாக அடங்கிடும். இது உள்ளவே எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அடங்கிடும். அதெல்லாம் வந்துடும். அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் செக்ரட்டரி, நெக்ஸ்ட்டு முனிசிபல் செக்ரட்டரி, கார்பரேஷன் செக்ரட்டரி, மேயர், இதெல்லாம் வந்துடும் ஒவ்வொரு துறைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரோடு. அதான் அன்றைக்கி சொன்னேன் இல்லை, ஒரு ரோடு பிரச்சனை போயிட்டே இருக்கு. ரோடு பெரிய பள்ளம் விழுந்து போயிருக்கு. இப்போ அம்பத்தூர் ரோடு வரீங்கன்னு வச்சுங்களேன், மெயின் ரோடு பெரிய பள்ளம் இருக்குது. கையில் ஃபோன் வச்சுருப்பீங்க. இப்போலாம் ஃபோன் இருக்குது. ஃபோன்னா உடனே என்ன பண்ணாது, ஃபோட்டோ எடுத்துடலாம். லொக்கேஷன் ஃபோட்டோ எடுத்துங்க. நியரஸ்ட் லொக்கேஷன் எந்த கடை பக்கத்தில் பள்ளம் இருக்குது எடுத்துட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரியல, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அம்பத்தூர் எல்லாம் கார்பரேஷன் இல்லை, இதெல்லாம் கார்பரேஷன். நெக்ஸ்ட் ஏசி ஆஃபீஸ் தான். கார்பரேஷன் கூட ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், உதவி ஆணையாளர் போட்டுங்க. ஏசின்னா உதவி ஆணையாளர். அது மாதிரி சென்னையில் 20 மண்டலம் இருக்குது. ஒவ்வொரு மண்டலம் 20 மண்டலம் இருக்குது. 20 மண்டலம் ஏசி இருக்காங்க. 20 மண்டலம் இருக்குது. மண்டலம்னு சொன்னால் ஒரு 20-25 வார்டு சேர்ந்து ஒரு மண்டலம். அதில் ஏசி தான் சூப்பீரியர், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர். இப்போ இந்த பகுதி ஒரு ஏஐ இருப்பார். இந்த ரோடு சம்மந்தமாக, ரோடு ஹைவேஸில் வந்துன்னு வச்சுங்களேன், இந்த ஹைவேஸ் சம்மந்தமாக ஒன்று கார்பரேஷன் சொல்கிறீங்க சார், எங்களுக்கு இதில் சார் அவங்க தப்பிச்சுவாங்க. எங்களுக்கு இதில் கார்பரேஷன் ஒன்று ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ ஹைவேஸ் என்ன பண்ணோம், நேராக அம்பத்தூர் ஹைவேஸ் இருக்குது. அம்பத்தூர் கார்பரேஷன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. திருவள்ளூர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கும் ஹைவேஸ்ன்றது. இந்த திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போது இதில் இந்த பாருங்க, ஒரு சிஏ வெளியிட்ட அந்த புக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது புக்கு எல்லா நம்பர் இருக்குதுல. 39 மாவட்டத்துடைய கலெக்டர் ஆஃபீஸ் நம்பர் இருக்குதுல்ல.
அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எடுத்திங்கன்னா அதில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டா அதில் இப்போ ஃபஸ்ட்டு கலெக்டர் ஐஏஎஸ்ஸு நெக்ஸ்ட் பிடபிள்யூடி நெக்ஸ்ட்டு அந்த தாசில் ஒரு 10 தாலுக்கார் ஆஃபீஸ் வரும். அதுக்கடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வரும். அதுக்கடுத்தது என்னாச்சு நெக்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் வரும், சிஓ வரும், டிஓ வரும், எல்லாமே இருக்குது அதில். இது மாதிரி இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்னு போட்டாவே கம்ப்யூட்டர் போட்டால் வந்துடும். முடிஞ்சால் ஃபோன் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு புக் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்தளவுக்கு இப்போ செலவு பண்ண உங்களால் முடியாது, பண்ண வேணாம். என்ன வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்க, என்ன உங்களுக்கு படிக்க வச்சு இன்னும் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க கேட்பாங்க. இன்னும் வயசு இருக்குது கேட்டுக்கிட்டால் போதும். உங்கள் பார்வையில் படுறது மட்டும் சின்ன அப்போ என்ன பண்ண நீங்கள் ஒன்று ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லணும். ஐவேஸ் நம்பர் இருக்குது, இதில் உங்களுக்கு நம்பர் தெரியாது. அதில் நீ என்ன பண்ணணும் desktop.com ஒன்று இருக்குது, அந்த நம்பர் நோட் பண்ணிக்கமா 044 26 44 6 நாள் போடுங்க 444 64 போடுங்க. அது போட்டிங்கன்னா உங்கள் பேர் சொல்லுவாங்க. ஃபோன் யார் பண்ணுறது அந்த ஃபோன் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் சொல்லுவாங்க. சார் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் நம்பர் சொல்லுங்கள். இது திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் நம்பர் சொல்லுங்கள். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஹெல்த் ஆஃபீஸ் நம்பர் சொல்லுங்கள். எந்தோட கேட்டுக்கலாம், தமிழ்நாடு சிஎம் நம்பர் வரைக்கும் கேட்டுக்கலாம். அதை ஃபோன் பண்ணி சார் இந்த இடத்துல சார் போயிட்டு வந்து சார் இந்த அம்பத்தூர் இதில் சேது பாஸ்கர் ஸ்கூலில் இருக்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குது சார், இதெல்லாம் நிறைய குழந்தை விழுந்துற மாதிரி தெரியுது. ஸோ நைட்டில் போகும்போது 2 வீலர் பைக்கில் விழுந்துருவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் உடனே சார் நோட்டட் சார் நான் உடனே பார்க்குறேன் சார் சொல்லுவான்னு பார்த்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ காலையில் ஒரு பிரச்சனை, ஒரு ஷெனாய் நகர் ஒரு இடத்துல பில்லர் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது, மின்சார பில்லர் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் அந்த இடத்து உடனே கடைசி ஏடி அந்த டிவிஷன் 101 அந்த ஏஇ நம்பருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸ்பாட்டுக்கு இப்போ ஆள் போயாச்சாங்க, போயிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சுட்டு உடனே இமீடியட் ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காரணம் என்னன்னு எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அகில இந்திய ஆர்டிஐ இல்லீகல் ஃப்ரெண்ட் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் நாங்கள். அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்றம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதில் ஒரு 500 அட்வொகேட்ஸ் இருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. அதில் நான் ஸ்டேட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதில் மிஸ்டர் வன்னி ரவீந்திரன் தான் அவர் எங்கள் மாநில தலைவர். மற்ற நிர்வாகிகளாக இருக்க வச்சுங்களேன். அப்போது எங்களுக்கு எங்கள் பார்வையில் பண்ணுற விஷயம்லாம் இப்போ நான் இப்போ குறிப்பாக பெரும்பாலும் எனக்கு அனுப்புவாங்க. இல்லை அவங்க அந்த லிஸ்ட்டில் செஞ்சுருவாங்க. இந்த அமைப்பு சொல்லியும் பண்ணலாம். நான் இப்போ தான் இதில் சேர்ந்த 4 இயர்ஸ் ஆச்சு இந்த அமைப்பில் சேர்ந்தேன். அதுக்கு முன்னே நான் சாதாரணமாக சொல்லுவேன், என்னோடய பேரை சொல்லுவேன், நான் சொல்லுவேன், உடனே செஞ்சுருவாங்க. செயலியா அடுத்த ஸ்டெப் இவர் இந்த ஆள் இப்போ ஏசி செயலியா நெக்ஸ்ட் கமிஷனர் மேயர் அவருக்கு போய்ட்டோம் ஃபோனு, சார் நீங்கள் செஞ்சது முடிக்கலன்னு சொன்னால் நான் அடுத்த ஸ்டெப்பு சார் வேணாம் சார் செஞ்சுருவோம் சார் நாங்கள் உடனே செஞ்சுருவாங்க. உடனே ஸ்பாட் வந்துடும், எடுத்துகிட்டு ஃபோட்டோ அனுப்புவாங்க எனக்கு. உடனே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன், சார் உடனே நான் கொடுத்து புகார் இது நீங்கள் துரித நடவடிக்கை எடுத்துட்டீங்க, நீங்கள் சிறப்பாக நீ எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று நான் வாழ்த்தும் சொல்லுவேன். அப்படின்போது என்னாச்சு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ அந்த உங்களுக்கு அந்த ஒவ்வொருத்தரும் நான் நன்றி சொல்லும்போது நம்மளோட சைதை நம்மளுடைய பவர் என்ன சொல்லுவாங்க, அது கூட்டிகிட்டே இருக்குமா. யார் சின்ன உதவி செஞ்சாலும் நன்றிம்மா நன்றியா அப்படி சொல்லணுமா. ஸோ நன்றி சொல்ல உங்களுடைய அறிவு என்ன உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகமும் கூடும். அதே மாதிரி நீங்கள் இந்த வயசில் இது போல் ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லிட்டேன். ஒரு பால் தட்டுப்பாடு வருதுன்னு வச்சுக்கலாம், இல்லை பால் கிடைக்கல, ஒன்று டெய்ரி டெவலப்மெண்ட் இருக்குது, அது பால் வளத்துறைன்னு ஒன்று இருக்குது, அது மாதவரத்துக்கு நினைக்கிறேன் நமக்குலாம். உடனே அந்த desktop.com போட்டு சார் இது போல் அந்த மாதவர் பால் அதோட இயக்குனர் இருப்பார், அதனோட டைரக்டர், சார் அவர் நம்பர் கொடுங்க. அப்போ அவங்க நம்பர் கொடுப்பாங்க. உடனே சார் எங்கள் அம்பத்தூர் ஏரியாவில் பால் வரல, சேது பாஸ்கர் ஸ்கூல் பக்கத்தில் எங்களுக்கு பாலே கிடைக்கல, உடனே அவங்க செஞ்சுருவாங்க. ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒரு கம்பம் சாஞ்சி போய் மின்கம்பம் சாஞ்சிருக்கு, நமக்கு என்ன வந்தது, நம்ம பாட்டு போயிட்டு இருந்தால் யாரும் செய்வாங்க, நம்ம செஞ்சால் மற்றவங்க செய்வாங்க. அப்போ என்ன பண்ண சார் மின்கம் ஒன்று கையில் கேமராவுக்கு எடுத்துக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது எந்த லொக்கேஷன் பார்த்துக்கிறீங்க, ஏஇ இருப்பார், மின்சாரத்துறைக்கு ஏஇ எல்லாம் இருப்போம், ஏடி இருப்பாங்க. ஏஇன்றது இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர் பேர், தமிழ் இளநிலை பொறியாளர், சைடில் போர்டு எழுதியிருப்பாங்க. அப்போ எந்த டிவிஷன் பார்த்துட்டுனா தெரியும், இந்த டிவிஷன் 102, டிவிஷன் 10, டிவிஷன் வட்டம் தமிழ் இருக்கும், வட்டம் 11 வட்டம் அது மாதிரி இருந்துச்சு. ஒன்று அந்த டிவிஷன் நம்பர் எடுத்து அந்த கார்பரேஷன் நம்பர் கேட்டு இது இப்போ நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த டிவிஷன் நம்பர் சொல்லுங்கள் சார் இந்த இடத்துல மின்கம்பம் சாஞ்சிருக்கு, இந்த உடனே இப்படி ஒன்று பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் பிள்ளைங்க மேலே விடற மாதிரி இருக்குது, போகிற ஒரு மேலே விடற மாதிரி இருக்குது, மின்சாரம் தாக்கச்சு யாரும் இறந்துருவாங்க சொன்னீங்க. என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க உடனே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உடனே இமீடியட்டாக உடனே வந்துடுவாங்க ஸ்பாட்டுக்கு. அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, முக்கியமாக அந்த கவுன்சிலர் நம்பர் வாங்கி வச்சுங்க. இப்போ ஜெயிச்சாங்கல்ல கவுன்சிலர், எல்லா டிவிஷன் பகுதி கவுன்சிலர் இருப்பாங்க, அவங்க நம்பர் வாங்கி வச்சுங்க. அவங்க நம்பர் வாங்கி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியல அப்பா கிட்ட கேட்டு, அப்பா இந்த பகுதி கவுன்சிலர் யாருப்பா, அவங்க நம்பர் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டுங்க. அதுக்கடுத்து ஹெல்த் ஆஃபீஸ் நம்பர், சோதனை ஆய்வாளர். கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, இப்போ நிறைய கொசு தான், நிறைய பசங்களுக்கு குழந்தைங்க ஜுரம் இப்போ. அப்போ அந்த ஃபுல் மருந்து அடிப்பாங்க, அவங்க சேனிட்டரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க, சுகாதார ஆய்வாளர். அவங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிங்கன்னா, சார் எங்கள் பகுதியில் கொசு மருந்து அடித்து பல நாட்கள் ஆச்சு, நீ மருந்து அடிக்கலை,
மருந்தடி சொன்னால் இவனு இமிட்டாக வந்து அடிப்பாங்க. ஸோ உங்களால் ஒரு நல்லது நடக்கும்போது அப்போ பரவாயில்ல இந்த தெரியல யாரும் இருக்காங்கடா, எந்த குழந்தை யார் சொன்னது ரிப்போர்ட் பண்ணுறது, நாங்கள் தான் நீ உங்கள் பேர் தெரிஞ்சு வச்சுக்கேன், ஏதோ கூட சொல்லுவாங்கப்பா அந்த குழந்தை சொன்ன உடனே பண்ணுறாங்கப்பா. எங்கம்மா படிக்கிற சேதுபா ஸ்கூல் பேரும் அங்கே நல்ல பேர் வந்துடும். சேதுபா ஸ்கூல் படிக்கிற குழந்தை இந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்களா, பரவாயில்ல இந்த குழந்தை சொல்லுப்பா அப்படின்வாங்க. எங்கேயோ ஒரு பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த ஊரில் பிரச்சனைறாங்க, ஏன்னா இவங்ககிட்ட சொன்னால் செய்வான். அதனால் அந்த ஒரு நம்பிக்கை பெரும்பான்மை சமூகப்பட செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும். 1000 பேர் செய்ய சொல்கிறாங்க, நம்ம ஏன் செய்யணுன்ற மாதிரி என்ன இருந்தால் செய்ய முடியாது. இன்வால்மெண்ட் இருக்கணும். நம்ம செஞ்சால் இந்த நாடு உருப்படும், நம்ம செஞ்சால் அது பிரச்சனை தீரும் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்க, அது அந்த பகுதியிலே ஒரு சுத்தமாக இருக்கும். இது பாருங்கள், இந்த பில்லர் பாஸ் காலையில் வந்த செய்தி இப்படி ஓப்பனாக இருக்குது. இதில் ஆடு மாடு போய் ஒராசனாவோ குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்க என்ன விளையாடுறது கை வச்சாவோ என்னாகும், ஷாக் ஆகிடும். இந்த பாரு எப்படி ஓப்பனாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் என்ன பண்ண இமீடியட் நீ போயிட்டு ஆள் போயிட்டுருக்காங்க, இப்போ போய் வேலை செஞ்சுட்ருக்காங்க, எனக்கு வந்துடும் ஃபோட்டோ கொஞ்ச நேரத்தில். அப்போ என்ன இமீடியட்டாக இப்போ அந்த நம்பர் கண்டுபிடிச்சி அடிச்சு சார் உடனே அவர் பேர் ஆறுமுகசாமின்னு பேர், அந்த ஏடி அண்ணா நகர் ஏடி, உடனே நான் பண்ணிட்டேன் சார் சொன்னார். இப்போ காலையில் தான் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சு வச்சுக்கி இப்போ அந்த பகுதி ஃபுல்லாக சீர்படும். நான் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் இருந்து தான் வந்திருக்கேன். ஒரு சின்ன இந்த சாலை ஒரு குழந்தைலாம் கண்டுபிடிச்சி பள்ளியில் சேர்த்தேன், வீடு இல்லாத குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு 102 பிள்ளைங்களை சேர்த்தேன். அவங்க வீடே இருக்காது, அவங்க ரோட்லேயே வாழ்வான். அவங்களாம் கண்டுபிடிச்சி பள்ளியில் சேர்த்து அவங்க வருங்க, அவனுக்கு கல்வி கொடுத்தனால நிகழ்ச்சி எனக்கு 10-12 எனக்கு நல்லாசி விருது கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில். அது மாதிரி நான் தொடர்ந்து இப்போ ஒரு 18 லட்சம் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. அது மாதிரி நல்லதே செஞ்சுன்னு வச்சுங்களேன். நாங்கள் செஞ்சதுனால தான் நாங்கள் உங்கள் கூட இன்னும் நாங்கள் நல்ல முறையில் நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது சமுதாயம் செய்யணும், நாடு செய்யணும். சொல்ல நாடு என்ன செய்யுது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செஞ்சதுக்கு, நீ என்ன செய்யுது அதுக்குன்னு சொல்கிற ஒரு பாட்டே இருக்குது. ஆக நீ நாட்டு செஞ்சதான் நாடு உனக்கு செய்யும், நாடே செய்யும். நாடே பார்த்துக்கணுன்னா நீங்கள் எதுக்கு, நீங்களும் நாட்டுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கணும், நாட்டுக்காக உழைக்கணும், நாட்டுக்காக சேவை செய்யணும். கூட அப்பா அம்மா பார்த்துக்கணும், எங்களை ஆசிரியரும் பார்த்துக்கணும், என்ன தலைமையாக சொல்கிறத கேட்கணும். அது மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னாவே நீங்கள் சிறந்த மாணவர்களாக வருவீங்க. நல்லா படிக்கணும், படிப்பு தான் முக்கியம். எக்ஸாம் வந்துருச்சு உங்களுக்கு, படிப்பு. நீ டிவி யாரும் பார்க்காதீங்க, ஃபோன் யாரும் பார்க்காதீங்க. ஃபோன் இருந்தால் வீட்டில் அப்பா இப்போ ஃபோன் சொல்லணும், அப்பா அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க கட் பண்ணிங்க, படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓகேவா? சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பழனி அவர்கள் இளம்படை வீரர்களின் சந்தேகங்களுக்கு ரொம்பவே தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்காரு. இதற்கு ஒத்துழைத்த சேது பாஸ்கரா பள்ளி நிர்வாகத்துக்கும் இளம்படை வீரர்களுக்கும் புதுயுகம் சார்பாக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருந்தா, சைனிங் ஆஃப்.